ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல பல பயனுள்ள கருத்துக்கள் அப்புறம் ஜோதிட தகவல் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம வீட்டுல செல்வம், அமைதி, அப்புறம் நல்ல வளம் அதெல்லாம் கிடைக்கணும், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சில பேருக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு இந்த பதிவு. முதல்ல அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பொழுதும் வீட்டை சுத்தமா ஒழுங்கா வச்சிருங்க. நல்லா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. அந்த வீட்டுல கண்டிப்பா மகாலட்சுமி தங்குவாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தினமும் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை தீபம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பா மகாலட்சுமியோட அருள் கிடைக்குங்க. விநாயகர் பெருமான் போன்ற தெய்வீக படம் வீட்டுல வச்சிருங்க. எப்பவுமே விநாயகர் பெருமான் இருக்காரு இல்லையா, அவர் தடையெல்லாம் நீக்கி தருவாரு. முடிஞ்ச துளசி தடி முடிஞ்சா என்னங்க, சின்னதா ஒரு மாடம், துளசி மாடம் வாங்கி வச்சு துளசி செடியை வீட்டுல வளர்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு சுத்தி இருக்க எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை செயல்கள், எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு நேர்மறையான விஷயங்கள் கொடுக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல நம்ம வைப்ரேஷனுக்கோசம், நல்ல வைப்ரேஷனுக்கோசம் காத்துல ஆடும் பாருங்களா, அந்த மணி வீட்டு வாசல்ல கட்டி வைங்க. அது காத்துல ஆடிக்கிட்டே இருக்கும்போது நல்லா நமக்கு நல்ல நல்ல வைப்ரேஷன் வீட்டில் இருக்குங்க. அதனால என்ன ஆகும்னா நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டு வாசலில் தினமும் கோலம் போடணுங்க. முடிந்தால் பசுக்களுக்கு உணவளியுங்கள். முடிஞ்சால் என்னங்க, மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பசுக்களுக்கு உணவளிச்சிட்டே வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் புஸ்தகம்லாம் வாங்கி வைங்க. என்னென்னா ஆன்மீக விஷயங்கள், அடுத்து நல்ல சிந்தனை தரும் புஸ்தகம் இதெல்லாம் வச்சுருங்க. அப்போ வீட்டில் நல்ல இது இருக்கும். நீங்களே கண்டிப்பாக புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நல்லதே நடக்கும். ஆன்மீக புஸ்தகத்தை படிக்கும்போது என்னங்க, உங்களுக்கு மன அமைதி, அப்புறம் செல்வம் பெறுகிறது, அதிர்ஷ்டம் வர்றது, இதெல்லாம் தன்னால் நடக்குங்க. தண்ணீரை மட்டும் சுட்டு சிந்துற மாதிரி வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருங்க. அது அப்படி இருந்ததுன்னா வீட்டில் செல்வம் தங்காதுங்க. அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் வடகிழக்கு பகுதி எப்பவுமே சுத்தமாகவும் பிரைட்டாகவும் வெளிச்சமாகவும் இருக்கணுங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வடகிழக்கு தசை சுத்தமாக இருந்தால் தான் செல்வம் வளம் அதிகமாகும். அதே போல் வீட்டில் தென்மேற்கு திசை இருக்குங்களா, அதில் கனமான பொருட்கள்லாம் வச்சுடுங்க. அது நல்லதே நடக்குங்க. வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி நம்ம வழிபட்டு வர அம்மனோட அருள் கிடைக்காதுங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமையான அம்மனை வழிபட்டுட்டு வருங்க. எத்தனை பேருக்கு தெரியுங்க, புதன்கிழமை விநாயகரை வழிபட்ட தடையெல்லாம் நீங்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. தடையெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கணும்னு நினச்சிங்கன்னா விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி இந்த நாளில் தீபம் ஏற்றினீங்கன்னா மிகுந்த பலன் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பணம் தங்கலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வாங்க. வீட்டில் செல்வம், அமைதி, நல்ல அதிர்ஷ்டம்லாம் கண்டிப்பாக நீங்கள் நிலைக்குங்க.